சென்னை காசிமேடு பகுதியில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீது காரைக்கால் மீனவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அதிவிசைத்திறன் கொண்ட விசைப்படகை கொண்டு வந்த காரைக்கால் மீனவர்கள் காசிமேடு மீனவர்கள் மீது படகு மீது மோதி விழுந்தனர். இருதரப்பினர் இடையே மோதல் அதிகமாகி காசிமேடு மீனவர்களின் வலைகளையும் காரைக்கால் மீனவர்கள் அறுத்து சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், இந்த மோதல் பற்றி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு செய்கிறது? வணக்கம் நிஷா. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த சுரேஷ் மற்றும் எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியை சேர்ந்த சுந்தரம், இன்பரசன், ஜெகதீஷ், செல்வமணி ஆகியோர் விசைப்படகில் மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்க சில தினங்களுக்கு முன்பாக மீன் பிடிக்க சென்றிருக்கிறார்கள். இன்று அதிகாலை 3 மணி அளவில் சென்னை காசிமேட்டில் இருந்து நடுக்கடலில் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பக்கமாக 500 விசைத்திறன் கொண்ட விசைப்படகு மூலமாக வந்த காரைக்கால் மீனவர்கள் படகு மூலமாக காசிமேடு மீனவர்கள் மீன் பிடித்த படகின் மீது மோதி இருக்கிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து படகு மோதி துறை தாக்கப்பட்டது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த காசிமேடு மீனவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனடுத்து காசிமேடு மீனவர்கள் காரைக்கால் படகுகளை சுற்றி வளைத்து இருக்கிறார்கள். இதற்கிடையே காரைக்கால் மீனவர்கள் வயலட் மூலமாக அளித்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 5க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் காரைக்கால் மீனவர்களை வந்து காசிமேடு மீனவர்களை தாக்கி அவர்களின் வலைகளை நங்குர செய்யும் வைத்து அவர்களை தற்போது அந்த இடத்துல பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இது தொடர்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த மீனவர்கள் சம்பவம் தொடர்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுகம் போலீசில் தகவல் தெளிக்கிறார்கள். அந்த தகவலின் பேரில் தற்போது தாக்கப்பட்ட தாக்கி சேதப்படுத்திய படகுகளுக்கும் அதே போல வலைகளுக்கும் உடனடியாக 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களை சேதப்படுத்தியது தொடர்பாக அவர்கள் அந்த பணத்தை திரும்பி கட்ட வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே காரைக்கால் மீனவர்கள் தொடர்ச்சியாக அந்த காசிமேடு மீன் பிடிக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து இதே போன்று அராஜகத்தில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வந்தாலும் இந்த தகவல் எடுத்து இந்த மீன்வளத்துறை சார்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மீன்பிடி பகுதியில வந்து மீனவர்கள் ஏற்படக்கூடிய இந்த மோதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். நிஷா. சுதாகர், விவரங்களுக்கு நன்றி.